நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் நெருக்கமானவர்களே, அன்பான இறைமக்களே, இந்த புனித நாளில் நமது அன்பு தந்தை அவர்கள் நாம் தியானிப்பதற்காக அசிசியாரின் ஜெபத்திலே முதல் வரியான சமாதானத்தின் கருவியாக செயல்பட என்ற மைய கருத்தை நமக்கு அருளி செய்திருக்கிறார்கள். அமைதியின் கருவியாக செயல்பட. அன்பான இறைமக்களே, அமைதிதான் ஆண்டவரின் செய்தி. நம் ஆண்டவர் இயேசு பிறந்த பொழுது லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே பார்க்கிறோம். வானதூதர்கள் வானவர் கீதத்தை பாடக்கூடிய வேளையிலே பூவுலகில் நல் மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று ஆண்டவருடைய பிறந்த நாளில் இந்த உலகிற்கு கொடுத்த முதல் செய்தி அமைதி செய்தி. அதே வேளையிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த பின்பு தன் சீடர்களை தேடிச் செல்கிறார். 4 சுவர்களுக்குள் அவர்கள் முடங்கி கிடக்கிறார்கள், பயந்து. அந்த வேளையிலே ஆண்டவருடைய பிரசன்னம் சுவர்களை ஊடிச் செல்கிறது. ஊடுருவி சென்ற அந்த பிரசன்னத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தாண்டவர் தன் சீடர்களை பார்த்து கூறிய முதல் வாழ்த்து, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே இவ்வாறு ஆண்டவர் பிறந்த பொழுதும் சரி, உயிர்த்த பொழுதும் சரி, தன் அன்பு பிள்ளைகளுக்கு அவர் கூறிய வாழ்த்து செய்தி அமைதி. எனவே ஆண்டவர் உலக மக்களுக்கு கொடுக்கும் ஒரே செய்தி அமைதி, சமாதானம். அதோடு மட்டுமல்ல, இறை பிரசன்னத்தையே அவர் அமைதியில்தான் உணர அழைக்கின்றார். இதையும் நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். இசபேல் என்ற ஒரு அரசி எலியா என்ற இறைவாக்கினரை பழிவாங்க துடிக்கின்றாள் என்று தெரிந்தவுடனே அந்த எலியா இறைவாக்கினர் நாட்டை விட்டு ஓடுகிறார். களைப்புற்று சூறை செடியின் நிழலில் படுத்துறங்குகிறார். காகத்தினால் போஷிக்கப்படுகிறார். தெம்புண்டு அவர் கூறுகிறார், ஆண்டவரிடம் தன் உள்ள குமுறலை கொட்டுகிறார். ஆண்டவரே, நீரே என் கடவுள், ஒருவர்தானே கடவுள் என்று உரக்க கூறினேன். அதற்கான செயல்பாடுகளில் ஈடுபட்டேன். ஆனால் என்னை கொல்ல தேடுகிறார்களே என்று தன் உள்ள கிடக்கையை கொட்டக்கூடிய வேளையிலே ஆண்டவர், அன்பனே, உன்னை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன் என்று கூறுகிறார். உன்னதர், உலகத்தை படைத்தவர், பரிசுத்தர் என்னை பார்க்க ஆசைப்படுகிறார். அக்களிப்பு, ஆனந்தம், பேரானந்தம் எலியாவுக்கு. எனவே எலியா கடவுளின் வருகைக்காக, கடவுளின் பிரசன்னத்தை பார்ப்பதற்காக, உணர்வதற்காக காத்து கிடக்கிறார். அன்பான இறைமக்களே, அந்த வேளையில் மிகப்பெரிய காற்று, கடவுளை காணவில்லை. மிகப்பெரிய நிலநடுக்கம், அங்கும் கடவுள் இல்லை. மிகப்பெரிய நெருப்பு மயம், அங்கும் ஆண்டவர் தென்படவில்லை. தேடி தேடி விரத்தியின் விளிம்பிலே காணப்படுகிறார் இறைவாக்கினர். அப்பொழுது அன்பான இறைமக்களே, மெல்லிய தென்றல் காற்று
மெல்லிய தென்றல் காற்று. அரசராகமும் முதல் புத்தகம் 19 அதிகாரம் 12, 13 இறைவசனங்களிலே கூறப்படுகிறது. அந்த எலியாவை மெதுவாக வருடுகிறது. அதில் அவர் கடவுளின் பிரசன்னத்தை கண்டுணர்ந்தார். ஆம், அமைதியில்தான் என் ஆண்டவரின் பிரசன்னத்தை ஒருவன் உணர முடியும் என்பதை அந்த நிகழ்வு நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆடம்பரமாக கொண்டாடலாம், ஆர்ப்பாட்டத்தோடு கொண்டாடலாம், அக்களிப்போடு கொண்டாடலாம். ஆனால் மெய்யாகவே நீ கடவுளின் பிரசன்னத்தை உணர வேண்டுமென்றால் அமைதியில் மட்டும்தான் உணர முடியும் என்பதை இந்த திருநிகழ்வு நமக்கு எடுத்துரைக்கிறது. இவ்வாறு அன்பான இறைமக்களே, செய்தியும் அமைதிதான், பிரசன்னமும் அமைதிதான் கடவுளுக்கு. ஆனால் அது எப்படிப்பட்ட அமைதி? அமைதிகள் பல. நமது மயானத்திலே, கல்லறையிலே அமைதி இருக்கிறது, பயனற்ற அமைதி. அதுவும் அமைதிதான். அதை தாண்டி உலகம் ஒரு அமைதியை சொல்கிறது. நீதியின் அடிப்படையிலே அமைதி என்று கொக்கரிக்கிறது. இருவர் மத்தியிலே வாய்ச்சண்டை கைச்சண்டையாக மாறுகிறது. காவல்துறைக்கு செல்கின்றனர், நீதிமன்றத்திலே வழக்கு போடுகின்றனர். வருடங்கள் சில கழித்து தீர்ப்பு எழுதப்பட்டது. ஒருவனுக்கு சார்பாக, மற்றவனுக்கு எதிராக. சார்பாக கிடைக்க பெற்றவன் மகிழ்வுறுகிறான், நெஞ்சில் அமைதி கிடைக்கலாம். ஆனால் தோற்றவன், எதிரானவன் மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது மௌனமாக இருக்கலாம். ஆனால் உள்ளத்திற்குள் எதிர்ப்பு அனலாக எரிந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த நீதியின்படி உள்ள அமைதியானது நிரந்தரமல்ல, நீடித்ததல்ல. உலகம் தரக்கூடிய அமைதி நிரந்தரமல்ல. அப்படியானால் அன்பான இறைமக்களே, என் ஆண்டவர் ஒரு அமைதியை கூறுகிறார். யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 21 முதல் 23 முடிய உள்ள இறைவசனங்களிலே உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்லிவிட்டு அடுத்த சொற்றொடராக ஒரு பெரிய வார்த்தையை உச்சரிக்கிறார். அமைதி, உலகம் தர முடியாத அமைதியை நான் உனக்கு தருகிறேன். உலகம் தர முடியாத அமைதி. உலகத்தின் அமைதி அடுத்தவர்களில் மாற்றத்தை தேடுவது. அடுத்தவன் மாற வேண்டும், என் விருப்பப்படி நடக்க வேண்டும். இதுதான் உலகம் காட்டும் அமைதி. ஆனால் என் ஆண்டவர் சொல்லும் அமைதி, நான் மாற வேண்டும், நான் மாற வேண்டும், எனக்குள் மாற்றம் வர வேண்டும். எப்படிப்பட்ட மாற்றம்? மன்னிப்பு. மன்னிப்பு. மன்னிப்பின் மூலம்தான் அன்பான இறைமக்களே ஆண்டவருடைய அமைதியை ஒருவன் தன் வாழ்க்கையில் உணர முடியும். எனவேதான் மன்னியுங்கள் என்ற ஆண்டவர் அமைதியை பற்றி கூறக்கூடிய வேளையிலே அழுத்தமாக கூறுகிறார். மன்னிப்பின் மூலம்தான் ஆண்டவர் தரக்கூடிய அமைதியை இந்த உலகத்திலே நான் உணர முடியும், அடுத்தவர்களுக்கு உணர்த்த முடியும். விவிலியத்திலே 3 எடுத்துக்காட்டுகள் உங்கள் முன் வைக்கப்படுகின்றன. ஒன்று, தொடக்க நூல். ஆபிரகாமின் மகன் ஈசாக், அவனுடைய 2 பையன்கள் ஏசா, யாக்கோபு. இளையவன்
தாயின் அன்புக்கு அதிக சொந்தக்காரன். எனவே மூத்தவனுடைய ஆசீர் அனைத்தையும் சதி செய்து தாயானவள் இளையவனுக்கு கொடுத்து விட்டாள். கோபப்படுகிறான் ஏசா. தம்பியை கொலை செய்ய தேடுகிறான். யாக்கோபு நாட்டை விட்டே ஓடிவிட்டார். அண்ணனை ஏமாற்றி அனைத்து ஆசிரையும் பெற்றுக்கொண்டு ஓடினான். இந்த வேளையிலே அவனுக்கு அவன் மாமன் வீட்டிலே ஆடு மாடு மேய்க்கும் தொழில் கிடைக்கிறது. அங்கே மாமனின் மகள் தன் மனதுக்கு பிடித்தவளாக இருக்கிறாள். அவளை மணமுடிக்க வேண்டும். எனவே 7 ஆண்டுகள் ஆடு மாடு மேய்க்கிறான். அண்ணனை ஏமாற்றியவன் கட்டாயம் அடுத்தவர்களால் ஏமாற்றப்பட வேண்டுமே. மாமன் யாக்கோபை ஏமாற்றுகிறார். எனவே மனதுக்கு பிடித்தவளை மணமுடிக்க இன்னும் 7 ஆண்டுகள், 14 ஆண்டுகள் ஆடு மாடு மேய்த்து தனது அன்புக்குரியவளை கரம் பிடிக்கிறான். அன்பு கிடைத்தது, ஆஸ்தி வேண்டுமே, உறவு கிடைத்தது, உடைமைகள் வேண்டுமே. எனவே இன்னும் 7 ஆண்டுகள் ஆடு மாடு மேய்த்தான். 21 ஆண்டுகள் ஆடு மாடு மேய்த்தான் யாக்கோபு. போதிய உறவுகள், போதிய உடைமைகள். பின்னர் தன் தகப்பன் நாட்டுக்கு வர ஆசைப்படுகிறான். திரும்பிவிட்டான். ஆனால் நெஞ்சுக்குள் பயம். என்னை கொலை செய்ய தேடிய அண்ணன் அங்குதான் இருக்கிறான். அவனோடு எப்படி சமரசம் செய்ய? ஆனால் அண்ணன் உயர்ந்தவன். தம்பியினுடைய வளர்ச்சியை பார்த்து ஆனந்தமடைகிறான். என் தம்பி இவ்வளவு உறவுகள், இவ்வளவு உடைமைகளை வைத்திருக்கிறானே, ஆண்டவருடைய ஆசீரை அதிகமாக பெற்றிருக்கிறானே என்று ஆற தழுவி கட்டி பிடித்து முத்தமழை பொழிகிறான். முத்தமழை பொழிகிறான். அன்பான இறைமக்களே, அந்த பகுதியை நாம் வாசிக்கக்கூடிய வேளையிலே தொடக்க நூல் 33ஆம் அதிகாரம் 10வது வசனம் உங்கள் இதயத்திலே தயவு செய்து பதிவு செய்யுங்கள். வீட்டிற்கு சென்று படியுங்கள். தொடக்க நூல் 33ஆம் அதிகாரம் 10வது வசனம். அண்ணன் அவனை இறுக பிடித்து முத்தமழை பொழிகின்ற பொழுது தம்பி கூறுகிறான், யார் அவன்? யாக்கோபு, இஸ்ரவேல், கடவுளோடு போராடியவன், கடவுளோடு போராடியவன், தேர்ந்தெடுக்கப்பட்ட இனத்தின் தலைவன். அவன் கூறுகிறான், பாருங்கள் சகோதரனே, உன் முகத்தை பார்ப்பது கடவுளின் முகத்தை பார்ப்பது போன்று இருக்கிறது. அண்டர்லைன். உன் முகத்தை பார்ப்பது கடவுளின் முகத்தை பார்ப்பது போல் இருக்கிறது. மன்னிக்கும் மனமுடைய மனிதனின் முகம் கடவுளின் முகத்திற்கு இணையானது. கடவுளின் முகத்திற்கு இணையானது. யாக்கோபு, இஸ்ராயேல் கூறுகிறான். அடுத்து திருத்தூதர் பணிகள் நூலுக்கு நாம் வருவோம். திருத்தூதர் பணிகள் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். அன்பான இறைமக்களே, ஒரு சின்ன செம்மறி குட்டி, அந்த செம்மறி குட்டியை 5-6 ஓநாய்கள் கடித்து அந்த செம்மறி குட்டியின் உடலை சின்னாபின்னமாக்குகின்றன, சிதைக்கின்றன. அதைத்தான் அந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். நடுவே ஸ்தேவான் முழந்தாள் படியிட்டு கண்களை மூடி கரங்களை குவித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். கொலைவெறி பிடித்த யூதர்கள் கற்களால் அந்த ஸ்தேவானை எரிந்து அவர் உடலை நசுக்கி கொன்று ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறார்கள்.
கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் போகிறது. அப்பொழுது அந்த ஸ்தேவான் உச்சரித்த வார்த்தை, ஆண்டவரே இவர்களை மன்னியும், ஏனெனில் இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். லூக்கா திருத்தூதர் பணிகள் நூலிலே கூறுகிறார் 6:15, அப்பொழுது ஸ்தேவானின் முகம் வானதூதரின் முகத்தை போல் இருந்தது. மன்னிக்கும் மனிதனின் முகத்தை பார். தன்னை அடித்து கொலை செய்கிறான். அப்பொழுது அந்த ஸ்தேவானின் முகம் வானதூதரின் முகத்தை போல் ஒளிர்ந்தது. மூன்றாவதாக நம் ஆண்டவரின் நிகழ்வுக்கு வருகிறோம். விவிலியத்தை சற்று எடுத்து வைப்போம். ரோமை பேரரசின் வரலாற்றை ஆழ்ந்து பார்ப்போம். இயேசு எனும் கைதி, அரசியல் கைதி. எனவேதான் அவருடைய தலைமாட்டிலே இவன் யூதரின் அரசன் என்று எழுதப்பட்டிருந்தது. செசாருக்கு எதிராக கலகம் செய்தவன் ஒரு அரசியல் கைதி. ஆளுநர் ஆணையிடுகிறான் செந்தூரியனிடம், நூற்றுவ தலைவனிடம், இவனை அடித்து சிலுவையில் அறைந்து கொலை செய். அந்த ஆணையை பெற்றவனாக நூற்றுவர் தலைவன் இயேசுவை தன் படைகளோடு இழுத்துச் செல்கிறான். அடிகள், ஆணிகள், உயிர் போகக்கூடிய நிலை. செத்து போகும் வரைக்கும் அந்த செந்தூரிய நூற்றுவர் தலைவன் இயேசுவை பார்த்து கொண்டே இருக்கிறான். அப்பொழுது ஆண்டவர் கூறுகிறார், தந்தையே இவர்களை மன்னியும், ஏனெனில் இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். அப்பொழுது அன்பான இறைமக்களே, மார்க்கு நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலே அந்த நூற்றுவ தலைவன் கூறுகிறான், இவர் மெய்யாகவே கடவுளின் மகன். யார் அந்த அந்நியன்? ஆண்டவருடைய புதுமைகளை பற்றி தெரியுமா? போதனைகளை பற்றி தெரியுமா? புரட்சிகரமான செயல்பாடுகளை பற்றி தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஆனால் இத்தனை அடி, இத்தனை உதை, உடல் பஞ்சாக கசைக்கு பிழியப்படுகிறது. கடைசி சொட்டு இரத்தமும் போய் தண்ணீர் வழியக்கூடிய நிலை. ஆனால் இவர் மன்னிக்கிறார். எனவே இவர்தான் கடவுளின் மகன் என்று அந்த அந்நியன் கூறினார். காரணம், அன்பான இறைமக்களே, ஆண்டவர் மலைப்பொழிவில் கூறுகிறாரே, சமாதானம் செய்வோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள்தான் கடவுளின் பிள்ளைகள் என அழைக்கப்படுவர். ஆண்டவருடைய சமாதானம், ஆண்டவருடைய அமைதி மன்னிப்பின் மூலமே உண்டு. மன்னிப்பின் மூலமே உண்டு. ஆனால் உலகத்தின் பார்வையில் மன்னிப்பு கோழைத்தனம், கையாலாகாத தனம், இயலாதவர்கள். இதைத்தான் இன்று உலகம் எனக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் குறுமடத்திலே படிக்கக்கூடிய வேளையிலே ஒரு நிகழ்வு என் இதயத்திலே பசுமரத்தாணி போல் பதிந்தது. அப்பொழுதே அன்பான இறைமக்களே, இஸ்ராயேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் போர் நிகழ்ந்து கொண்டுதான் இருந்தது. 30 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்கா பஞ்சாயத்து பண்ணியது. போர் நிறுத்தம் என்று அறிவிக்கப்பட்டது. அடுத்த நாளே இஸ்ராயேல் பாலஸ்தீனத்தின் மீது குண்டுமழை பொழிந்தது. எனவே உலகெங்கும் உள்ள பெரிய பத்திரிகையாளர்கள், நிருபர்கள் பாலஸ்தீனத்துக்கு செல்கிறார்கள். அப்பொழுது பாலஸ்தீன விடுதலை இயக்க தலைவர் பெரியவர் யாசர் அராஃபத் இருந்தார். அவரிடம் போய் கேட்கிறார்கள், இப்படி நேற்றுதான் பஞ்சாயத்து முடிந்தது,
உடன்படிக்கை ஒப்பந்தம். ஆனால் அனைத்தையும் மீறி இன்று குண்டு போடுகிறார்களே, என்ன செய்ய போகிறீர்கள்? பத்திரிகையாளர்கள் எப்பொழுதும் சற்று கிண்டியை பார்ப்பவர்கள். ஆனால் அந்த மகான், முகமதிய மகான் கூறுகிறார், நாங்கள் எங்கள் சகோதரர்களை மன்னிக்கிறோம். ஒரு நிமிடம் அந்த உலக பெரிய பத்திரிகையாளர்கள் மௌனித்து விட்டார்கள். நாங்கள் எங்கள் சகோதரர்களை மன்னிக்கிறோம், விடவில்லை. அடுத்த கேள்வி, இது உங்கள் கோழைத்தனத்தின் வெளிப்பாடு தானே? உங்களால் இயலவில்லை என்பது தானே? உங்களது கையால் ஆகாத தனத்தின் வெளிப்பாடு தானே என்றெல்லாம் கிண்டுகிறார்கள். எப்படி இருந்திருக்கும் அந்த பெரியவருக்கு? ஆனால் யாசர் விடவில்லை. அவர் கூறினார், சகோதரர்களே, மன்னிப்பதற்குத்தான் அதிக மன வலிமை தேவை என்று கூறினார். மன்னிப்பதற்குத்தான் அதிக மன வலிமை தேவை. சண்டை போடுவதற்கு உடல் வலிமை தேவையாக இருக்கலாம், ஆனால் மன்னிப்பதற்குத்தான் மன வலிமை தேவை, மன துணிச்சல் தேவை. மன்னிப்பதுதான் மிகப்பெரிய மன ஆற்றல் கொண்டது. இதைத்தான் அந்த யாசர் கூறினார். அன்பான இறைமக்களே, மன்னிப்பென்பது வார்த்தையில் எளிதாக இருக்கலாம், ஆனால் முடியுமா? சாத்தியமா? பேசுவதற்கு எளிது, செயல்பாடு. உண்மையில் ஒருவரை நான் மன்னிக்கிறேன் என்றால் முதலில் அந்த நபருக்கு முகத்தோடு முகம் பார்த்து அவருக்கு நான் செவிமடுக்கக்கூடிய நபராக இருக்க வேண்டும். அவரை பாராட்டி உற்சாகப்படுத்தி தட்டி கொடுக்கக்கூடிய மனப்பான்மையில் இருக்க வேண்டும். எந்த சூழலிலும் அவரை குறை கூறாத நபராக இருக்க வேண்டும். இவைதான் மன்னிப்பின் வெளிப்பாடுகள். செவிமடு, பாராட்டி தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்து, எந்த சூழலிலும் குறை கூறாதே. இதுதான் மன்னிப்பின் அடையாளங்கள். ஆனால் அன்பான இறைமக்களே, இதனால் என்ன பயன்? மன்னிப்பதனால் என்ன பயன்? சமாதானத்தோடு வாழ்வதனால் என்ன பயன் என்றெல்லாம் நமது மனதிலே உலகம் கூறலாம். எதிர்த்து போராடு, கிளர்ச்சி செய், புரட்சி செய், அப்படியெல்லாம் இந்த உலகம் என்னை கவர்ந்து இழுக்கலாம். ஆனால் நிறைவாக ஒரு செய்தியை அன்பான இறைமக்களுக்கு நிகழ்வை கூறி முடிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு ஊர், அந்த ஊரிலே 2 வீடுகள், 2 வீட்டின் இடையிலே உள்ள சுவர் பொது சுவர். ஒரு நபர் தன் வீட்டில் உள்ள குப்பையெல்லாம் நன்றாக பெருக்கி சுத்தம் செய்து அடுத்த நபரின் காம்பவுண்டுக்குள் தட்டி விடுவார். இது அவருடைய வழக்கமாகவே இருந்தது. ஆனால் இதை பார்த்து பார்த்து அந்த எந்த வீட்டில் குப்பை தட்டப்படுகிறதோ அந்த பெண்மணிக்கு கோபம் வந்து கொண்டே இருக்கிறது. யாரிடம் சொல்ல? கடைசியிலே அரசு ஊழியராக இருக்கக்கூடிய தனது கணவனிடம் சொல்கிறாள். ஒரு நாள் காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, போலீஸ் வந்து சொன்னா அவங்க கேட்பாங்க, ப்ளீஸ் என்று சொல்கிறார். ஆனால் அந்த சகோதரனோ எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருக்கக்கூடியவன், அடித்தால் கூட சிரிக்கக்கூடிய அப்ராணி. அப்படிப்பட்ட நபர் தன் மனைவி கொடுத்த அந்த கம்ப்ளைண்டை கண்டுகொள்ளாமல் சிரித்து கொண்டே
அலுவலகத்துக்கு சென்று விட்டான். ஆனால் தொடர்ந்து இந்த செயல் நடக்கிறது. எத்தனை முறைதான் அந்த பெண்மணி அவளது கிரவுண்டை பெருக்குவாள்? கோபம் அதிகமாக இருக்கிறது. ஆனால் தனியாக போய் திட்டக்கூடிய அளவு தைரியம் இல்லை. ஒருமுறை தொலைபேசி வந்தது, அலைபேசி. பார்த்தாள், தனது கணவனின் தாய் அத்தை செத்தாள். போனை எடுத்து தனது உள்ளத்தில் உள்ள கோபத்தை எல்லாம் கொட்டினாள். இப்படியா மகனை வளர்க்கிறது? ஒரு பேக்க கொண்டு எனக்கு கொண்டு கட்டி வச்சிட்டிய, என்ன சொன்னாலும் பல்ல காட்டிட்டு போறான். ஒரு நாள் என் கூட வந்து அந்த போலீஸில் கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அடுத்த நாள் அமைதியாக இருப்பாள்ல என்று கத்துகிறாள் கத்துகிறாள் கத்துகிறாள். அந்த தாய் அனுபவம் நிறைந்தவள். 10 நிமிடம் தன் மருமகள் கத்தியதையெல்லாம் அமைதியாக கேட்டாள். அன்பான இறைமக்கள், இது உண்மை நிகழ்வு, உண்மை நிகழ்வு. 10 நிமிடம் கழித்து அந்த அத்தை சொன்னாள் மருமகளிடம், அம்மா, உன் மகன் மூத்தவன் 12th 1000 சொச்ச மார்க் எடுத்திருக்கான்ல, இது அப்போ நாட் இப்போ. ஆமாத்த, நீட்டுக்கு ஒழுங்கா படிச்சுக்கிட்டு இருக்கானா? ஆமா படிக்கான். நான் சொல்றதை கேளு, அவளை திட்டாத, அவகிட்ட போய் பேசு, நல்லா சிரிச்சு பேசு. ஒரு முறை குப்பை போட்டாலும் என்ன, 10 முறை குப்பை போட்டாலும் என்ன, அதை அள்ளு. ஒருத்தலா செய். உன் மகன் நீட்டில் பாஸ் பண்ணணும், அதுக்காக இந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று செய் என்று ஸ்போனை வைத்தாள். அன்பான இறைமக்களே, அதுவரை கத்தி அந்த தாய் தன் மகனுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்ன உடனே அப்படியே சாந்தமாகிவிட்டாள். அத்தை சொன்னதை உடனே செய்தாள். என் மகன் மருத்துவராக வேண்டும், மருத்துவராக வேண்டும், அதில் முழுக்க முழுக்க ஆசை. உடனே சென்றாள், பேசினாள். எத்தனை பேரை குப்பை போட்டால் என்ன, அள்ள ஆரம்பித்தாள். உண்மை, அந்தோனியாரின் ஆலயத்திலே உண்மையை சொல்கிறேன். அந்த பையன் எம்பிபிஎஸ் முடித்து இப்பொழுது எம்டிக்கு தயார் செய்து கொண்டிருக்கிறான். நடக்கும், நடக்கும். ஜெபம் மட்டுமல்ல, இப்படிப்பட்ட மன்னிப்பதற்காக, சமாதானத்திற்காக நீ செய்யக்கூடிய சின்ன சின்ன ஒருத்தல்கள் கட்டாயம் பெரிய பெரிய பலனை உன் குடும்பத்திற்கு, உன் வம்சத்திற்கு தர காத்திருக்கின்றன, காத்திருக்கின்றன. ஃபாதர் பேசலாம் ஃபாதர், அதெல்லாம் நடைமுறை சாத்தியமா என்று உங்கள் முகம் என்னிடம் உடல் மொழியால் சொல்கிறது. ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. அப்பத்தையும் ரசத்தையும் ஆண்டவருடைய திரு உடலாக, திருத்தமாக திருப்பலியில் ஆவியானவருடைய அருளால் மாற்றமடைகிறது. அதுபோல அந்த அப்பரச காணிக்கைகளோடு யாரை நீ மன்னிக்க முடியாமல், சமாதானமாக இருக்க முடியாமல் கஷ்டப்படுகிறாயோ அவர்களை இந்த அப்ப தட்டிலே வைத்து ஒப்புக்கொடு. கொடுத்து பார். உன் பிள்ளைக்காக ஜெபிக்கிறாய், உன் கணவனுக்காக, உன் மனைவிக்காக, உன் பெற்றோருக்காக, உன் உடன்பிறப்புக்காக ஜெபிக்கிறாய். யாரையெல்லாம் மன்னிக்க முடியவில்லையோ, யாரோடெல்லாம் சமாதானமாக இருக்க முடியவில்லையோ அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபி. பெரிய பெரிய காரியங்கள் கட்டாயம் உனக்கு நடக்க ஆண்டவர் காத்திருக்கிறார், காத்திருக்கிறார். எனவே சமாதானத்தின் கருவிகளாக, அமைதியின் கருவிகளாக, ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக வாழ முயற்சி எடுப்போம். ஆண்டவர் தனது அன்பு பிள்ளைகளாகிய நமக்கு
பெரிய பெரிய காரியங்களால் ஆசீர்வாதங்களை தர உண்மையிலே காத்திருக்கிறார். ஆமென்.